வணக்கம். நிதனி பிரபுவின் எந்தன் உறவுக்கொரு உயிர்கொடு. அத்தியாயம் 29. வாசிப்பவர் தரணி. சமையலறையில் வேலையாக நின்ற கவி, பாவை வந்து சாப்பிட்டு விட்டு வெளிக்கிடு, பிறகு நேரம் போய்விட்டது என்று சொல்லிவிட்டு சாப்பிடாமல் ஓடிவிடுவாய் என்று மகளை அழைத்தபடி ஹாலுக்கு வந்தாள். அங்கே மகளோ உடைக்கூட மாற்றாது வீட்டு வாசலுக்கும் உள்ளுக்கும் நடைபழகி கொண்டு இருந்தாள். தாயை திரும்பி பார்த்துவிட்டு, அப்பாவை இன்னும் காணவில்லையே அம்மா என்றவளின் விழிகள் மீண்டும் வாசலை எட்டி பார்த்தது. இந்த பெண்ணுக்கு அப்பா பைத்தியம் நன்றாக பிடித்துவிட்டது என்று மனதில் நினைத்தவள், அப்பா வருவார் பாவை, அவர் வரும் வரை இப்படியே நிற்பாயா? முதலில் நீ வெளிக்கிடு, நேரமாகிறது என்று அதட்டி மகளை உள்ளே அனுப்பிவிட்டு அவளுக்கான மதிய சாப்பாட்டினை எடுத்து வைக்க மீண்டும் சமையலறைக்குள் சென்றாள் கவி. அவளின் கைகள் வேலைகளை செய்த போதும், இன்று காலை எழுந்ததில் இருந்து இதோடு எத்தனை தடவை தகப்பனை கேட்டுவிட்டாள் இவள் என்று ஓடியது அவள் எண்ணம். இரவு தானாக கண்ணயிரம் வரை அவனை பற்றி மட்டும்தானே பேசினாள். அப்படி என்ன மந்திரத்தை மகளிடம் ஓதினானோ தெரியாது. கனவில் கூட அப்பா அப்பாதான். மகளின் மலர்ச்சியை நினைக்கையில் மகிழ்ச்சியாக இருந்த போதும் மனதின் ஓரத்தில் கவிக்கு பயமாக இருந்தது. மறுபடியும் அவன் எங்களை கைவிட்டு விட்டால் அதை இந்த குழந்தை தாங்கிக் கொள்வாளா? அப்படி எதையும் அவன் செய்துவிடக்கூடாது என்று கடவுளையும் வேண்டிக் கொண்டாள். மகளை ஒரே நாளிலேயே தன் மீது பைத்தியமாக்கி வைத்திருக்கிறானே, செய்வதையெல்லாம் செய்துவிட்டு மனைவி பிள்ளை என்று உறவு கொண்டாட எப்படி முடிகிறது அவனால்? என்னால் முடியவில்லையே. ஆண்கள் எல்லோரும் இப்படித்தானோ என்று அவளின் மனதில் அவனை பற்றிய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்க, என்னம்மா இன்னும் அப்பா வரவில்லையே? என்னை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக கட்டாயம் வருவதாக சொன்னாரே என்ற மகளின் குரல் அறைக்குள் இருந்து மீண்டும் கேட்க ரவியின் மேல் கோபம் வந்தது அவளுக்கு. இப்படி பிள்ளையை தவிக்க விடுகிறானே என்கிற எரிச்சலில், அவனாவது சொன்னதை செய்வதாவது என்று வாயுக்குள் முணுமுணுத்தாள் கவி. உன் நம்பிக்கைக்கு நன்றி. முதுகுக்கு பின்னால் கேட்ட ரவியின் குரலில் திடுக்கிட்டு துள்ளி திரும்பினாள் கவி. மகளின் காதில் விழுந்தாலே அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்று அவள் வாயுக்குள் முணுமுணுக்க, அது போயும் போயும் இவன் காதிலா விழ வேண்டும்? இவன் வருவான் என்று தெரிந்தும் வாயை விட்ட தன் முட்டாள்தனத்தில் உண்டான கோபத்தில் அவனை முறைத்தாள் கவி. திரும்பி செல்வதற்கு வசதியாக காரை வீதி ஓரத்திலே நிறுத்தியதில் அவர்களுக்கு ரவியின் கார் வந்த சத்தம் கேட்கவில்லை. மகளின் கேள்வியை கேட்டுக்கொண்டே வீட்டுக்குள் வந்தவனுக்கு மனைவி என்ன பதிலை சொல்கிறாள் என்று கேட்கும் ஆர்வம் உண்டானது. அதோடு அவளின் முகத்தை காலையிலேயே தரிசிக்கவும் ஆசைப்பட்டவன் மனைவியை தேடி சமையலறைக்கே வந்துவிட்டான். அப்படி வந்தவனின் காதில் அவனின் முணுமுணுப்பு மிக நன்றாகவே விழுந்தது. தன்னை முறைத்தவளையே அவன் கூர்ந்து பார்க்க, நேற்று இதே சமையல் அறையில் வைத்து அவன் முத்தமிட்டது நினைவு வந்தது கவிக்கு. நான் சொன்னது வேறு இவன் காதில் விழுந்து விட்டது. இன்றும் ஏதாவது செய்து விடுவானோ என்று உதறலாக இருந்தது அவளுக்கு. அவன் கொடுத்த முத்தத்தை ரசிக்காத போதும் அதை மறக்கவும் முடியவில்லை அவளால். அப்படி இருக்க இன்றும் அப்படி ஏதும் நடந்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. 12 வயது குழந்தைக்கு அம்மாவாக இருந்த போதும் இப்படியான உணர்வுகளை அவள் இதுவரை உணர்ந்ததில்லையே. நடப்பது என்ன என்று உணர முதலே அனைத்தும் நடந்து முடிந்திருந்தது அவள் வாழ்வில். பிறகு எங்கே உணர்வதும் அதை உள்வாங்கிக் கொள்வதும்? நடந்து முடிந்துவிட்ட பிசகுகளின் பிறகு ரவி திரும்ப வருவான் என்றோ, மகளை சொந்தம் கொண்டாடுவான் என்றோ, இப்படி ஒரு திருமணத்திற்கு தன்னை சம்மதிக்க வைப்பான் என்றோ அவள் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லையே. அவள் எதிர்பாராதது எல்லாம் நடந்து கொண்டிருக்க, இனி வரப்போகும் திருமண வாழ்க்கையை நினைக்கவே கலக்கமாக இருந்தது கவிக்கு. மகளுக்காகத்தான் இந்த திருமணம் என்றாலும் அவளும் உணர்வுகள் உள்ள பெண்தானே.
அவன் நெற்றியில் முத்தமிட்டதையே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. மீதியை? இரவு முழுவதும் அவளை ஆட்டி படைத்த குழப்பமான உணர்வுகள் அத்தனையும் அவனை பார்த்ததும் மறுபடியும் நினைவில் வந்து அவளை புரட்டி போட்டது. மனதின் போராட்டத்தை தன் முகம் காட்டி கொடுத்து விடுமோ என்று பயந்து அவனுக்கு முகத்தை காட்டாது திரும்பி வேலைகளை பார்த்தாள் கவி. அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி கொண்ட மனைவியை பார்ப்பதற்கு வசதியாக சமையல் கட்டில் சாய்ந்து கொண்டவன் அவளின் வீங்கி இருந்த முகத்தை பார்த்து, அழுதாயா என்று கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் வேலையை தொடரவும், நேற்று உன்னை கொஞ்சம் அதிகமாகவே படுத்திவிட்டேன் இல்லையா? உனக்கும் எதிர்பாராமல் என்னை ஏற்றுக்கொள்வது சற்று என்ன, மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும். புரிகிறது. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னை என்னவளாக கண்டதில் நானும் கொஞ்சம் தடுமாறித்தான் போனேன். அதனால்தான் அப்படி நடந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன் என்றான் சமாதானமாக. எதுவும் சொல்லாது குனிந்த தலையோடு வேலை செய்யும் மனைவியையே கைகளை கட்டி கொண்டு பார்த்தவனுக்கு பெருமூச்சொன்று வெளியேறியது. அவள் மனதை வெல்லும் வழி தெரியவில்லை அவனுக்கு. அந்த சின்ன வயதில் வாய் ஓயாது பேசியே அவனை பாதித்தாள் என்றால் இன்று வாய் மூடி நின்று அவளை வதைத்தாள். அவர்களுக்குள் எதுவுமே இன்னும் சுமூகமாகவில்லை என்பது புரிந்தாலும் அவன் மனது மனைவியுடனான இயல்பான வாழ்வுக்கு ஏங்கியது. அம்மா, எங்கே அம்மா இன்னும் அப்பாவை காண என்றபடி வந்த பாவை ரவியை கண்டதும், அப்பா வந்துவிட்டீர்களா என்று துள்ளலோடு கேட்டாள். ஆமாண்டா செல்லம், பார்த்தாயா, அப்பா சொன்னது போல் வந்துவிட்டேனே என்றவன் மகளின் நெற்றியில் ஆதூரத்துடன் உதடுகளை ஒற்றி எடுத்தான். அப்பா, இங்கே பாருங்கள், நேற்று நீங்கள் வாங்கி தந்த மணிக்கூடு நன்றாக இருக்கிறதா? நான் இன்று பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொண்டு போகப் போகிறேன் என்றபடி கைகளை நீட்டி காட்டினாள். அடடா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! என் செல்லத்தில் கைக்கென்ன செய்திருப்பார்கள் போலவே அவ்வளவு அழகாக இருக்கிறதுடா என்றான் அவனும் சந்தோஷமாக. பாவை, இன்னும் நீ தேநீரும் குடிக்கவில்லை, சாப்பிடவும் இல்லை. விரைவாக வா, நேரமாகிறது என்று மகளை சாப்பாட்டு மேசைக்கு அழைத்தாள் கவி. வரேம்மா என்று தாயிடம் சொல்லிவிட்டு, வாங்கப்பா என்று தந்தையும் அழைத்து கொண்டு சென்றாள் பாவை. அங்கே 2 கப்பில் தேநீர் வீச்சி இருக்க 2 தட்டுக்கள் வைக்கப்பட்டு கவி சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்தாள். ரவியின் மனம் இனிதாக அதிர்ந்தது. ஆனாலும் அது தனக்குத்தானா என்கிற சந்தேகம் தோன்றவும் பேசாமல் பார்த்து கொண்டு நின்றான். ஒரு கதிரையில் தான் அமர்ந்து கொண்ட பாவை, வாங்கப்பா, நீங்களும் வந்து சாப்பிடுங்கள் என்று அழைத்தாள். ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேள்வியாக மனைவியை பார்த்தான் ரவி. இவர் பெரிய துறை, இவருக்கு நான் வெத்தில பாக்கு வச்சு விருந்துக்கு அழைக்க வேண்டுமாக்கும் என்று உள்ளே பொறுமினாலும், சாப்பிடுங்கள் என்றாள் மெல்ல. முகம் மலர மகளின் அருகில் அமர்ந்து, நீயும் எங்களுடனே சாப்பிடு கவி, ஓவியை பள்ளியில் விட்டுவிட்டு நாம் வெளியே போய் வரலாம் என்றான் சாப்பிட்டு கொண்டே. வெளியே போக வேண்டும் என்று முதலேயே சொல்லவில்லை, போவாமா என்று அனுமதியும் கேட்கவில்லை. திடீரென்று போவோம் வா என்றால் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் இவன் என்னை பற்றி என்று நினைத்தவள் அவனை பார்த்து முறைத்தாள். மகள் முன்னிலையில் அவளால் அதை மட்டும் தானே செய்ய முடியும். என்னை எதற்காக முறைக்கிறாய் கவி என்று ஏதும் அறியாதவன் போல் அவன் கேட்கவும், பாவை தாயை நிமிர்ந்து பார்க்க அவசரமாக பார்வையை ரவியிடமிருந்து திருப்பிக் கொண்டாள் கவி. வா, வந்து சாப்பிட்டு வேகமாக தயாராகு, ஓவிக்கு பள்ளிக்கு நேரமாகிறது என்றான் அவளுக்கு மறுக்க சந்தர்ப்பம் கொடாது. எங்கேப்பா போகிறீர்கள் என்று பாவை கேட்கவும், நேற்று உனக்கு உடைகள் வாங்கினோம் இல்லையா, இன்று அம்மாவுக்கு வாங்க போகிறோம், அதுதான் அம்மாவையும் கூப்பிடுகிறேன் என்றான் அவளுக்கு புரியும் விதமாக. உங்களுக்கும் வாங்குங்களப்பா என்ற மகளின் பேச்சில் அவன் நெஞ்சம் நெகிழ்ந்தது. எனக்கு உன் அம்மாதான் வாங்கி தர வேண்டும். எங்கே உன் அம்மாதான் வாயே திறக்கிறாள் இல்லையே என்றவனின் சீண்டலில்
கவி தன்னிடம் வாயை திறந்து கதைப்பதில்லை என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டினான். உன்னோடு கதைக்காதது ஒன்றுதான் குறை. அன்று கதைத்து நான் பட்டது போதாது என்று ஓடியது அவள் எண்ணம். அம்மா, அப்பாவுக்கும் வாங்கி கொடுங்கம்மா, அப்பா பாவம். மகள் தகப்பனுக்காக பரிந்துரை செய்யவும் ம் என்கிற முணுமுணுப்போடு குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டாள் கவி. ஒரு வழியாக மூவரும் தயாராகி வெளியே வர மணியும் வந்து சேர்ந்தாள். அவளிடம் தந்தையின் அறிமுகத்தை இனிதாகவே நடத்தி வைத்தாள் பாவை. முதலில் பாவையையும் மணியையும் பள்ளியில் இறக்கியவனிடம், என்னை கூப்பிடவும் வருவீர்களாப்பா என்கிற மகளின் ஆர்வமான கேள்விக்கு கட்டாயம் செல்லம் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்துவிட்டு காரை கிளப்பினான் ரவி. என்னை வீட்டில் இறக்கிவிடுங்கள் என்றாள் கவி அவன் முகம் பாராது. காலையில் நான் சொன்னதை நீ காதில் வாங்கவில்லையா? இங்கே பாருங்கள், எனக்கு ஒன்று தேவை என்றால் அதை வாங்க எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் எனக்கு வாங்கித்தர தேவையில்லை. பாவை இருந்ததால் தான் இதையெல்லாம் அப்போதே சொல்லவில்லை. என்னை வீட்டில் விடுங்கள் என்றாள் கோபமாக. நான் வாங்கி தருகிறேன் என்றால் உனக்கு வாங்க தெரியாது என்று அர்த்தமா? அதோடு இப்போது நாம் வாங்க செல்வது நம் திருமணத்திற்கு தேவையான துணிமணிகளை என்றான் அவன் வெகு சாதாரணமாக. கவிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. திருமணத்திற்கு அவள் சம்மதித்து விட்டால்தான். ஆனாலும் அதற்கு அவள் மனதளவில் தயார்வதற்கு அவகாசம் வேண்டாமா? திருமணம் என்றால் என்ன என்றோ அல்லது அதில் மனைவியாக அவளின் கடமை என்னவென்றோ அறியாமல் இருக்க இன்னும் அவள் 15 வயது சிறுமி அல்லவே. நெற்றியில் அவன் பதித்த முத்தத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறேன். இதில் கல்யாணம். அதன் பிறகு மூச்சடைத்தது கவிக்கு. என்னதான் உங்கள் மனத்தில் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கோபத்தில் பொங்கியவளிடம், நேற்று இரவு முழுவதும் உன்னையும் ஓவியையும் தான் நினைத்து கொண்டே இருந்தேன் என்றான் அவன் சாவகாசமாக. பெரிய காதல் மன்னன், கடமை தவறாத தகப்பன் எங்களையே நினைத்தானாம். பெரிதாக சொல்ல வந்துவிட்டான் என்று நினைத்தவளுக்கு பத்தி கொண்டு வந்தது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்றாள் அவள் அறிவிப்பாக. எதற்கு? சுருக்கமாக கேட்டான் அவன். ஆத்திரம் வந்தது அவளுக்கு. திருமணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது அவனுக்கும் தெரியும் தானே. அப்படி இருந்தும் தெரியாதவன் போல் எதற்கு என்று கேட்டால் என்ன சொல்வது? இந்த கருமம் பிடித்த கல்யாணத்திற்கு நான் தயாராகத்தான். ஆத்திரத்தில் வார்த்தைகளை சிதறவிட்டாள் கவி. அதை கேட்டவனின் தாடை இறுக கல்லாய் மாறி அவன் முகத்தை பார்க்க பயமாக இருந்தது கவிக்கு. வார்த்தைகளை விட்டுவிட்டோம் என்று புரிந்த போதும் மன்னிப்பு கேட்க பிடிக்கவில்லை அவளுக்கு. பின்னே எப்போதும் தான் நினைப்பது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இப்படி அவ்வப்போது குட்டு வாங்கத்தானே வேண்டும். சற்று நேரம் அமைதியில் கழிய, வருகிற வெள்ளிக்கிழமைதான் கல்யாணம், அதற்குள் தயாராகிக்கொள் என்றான் அவன் இறுகிய குரலில். இன்று திருமணத்திற்கு தேவையான துணிமணிகளை வாங்குகிறோம். வருகிற வெள்ளி நமக்கு கோவிலில் வைத்து திருமணம். நீ சொன்னது போல எல்லா சொந்தங்களுக்கும் அழைப்பும் விடுத்தும் விட்டேன் என்றான் அவன் அழுத்தமான குரலில் அறிவிப்பாக. அவன் கட்டளையாக சொல்வதாலேயே அதை மறுக்க வேண்டும் என்கிற வேகம் வந்தது. அப்படியே மறுத்தாலும் அந்த மறுப்புக்கு மதிப்பு இல்லை என்று தெரிந்ததில் மனதில் ஆத்திரம் பொங்கியது. முகத்தை காரின் வெளியே திருப்பி தன்னுடைய மறுப்பை செயலில் காட்டினாள் கவி. ரவி அதை லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. காரை கடைக்கு அருகில் நிறுத்தியவன் வா என்கிற ஒற்றை சொல்லோடு இறங்கி கடைக்குள் சென்றான். அங்கே திருமணத்திற்கான சேலைகளை காட்டி அவளுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டு தனக்கு முழு திருப்தி இல்லாத பட்சத்தில் அவளின் தோளில் சேலையை வைத்து பார்த்து தேர்வு செய்தான் ரவி. அவனுக்கு எப்படியோ, அவளுக்கு தான் சங்கடமாக இருந்தது. ஒவ்வொரு தடவையும் அவன் இயல்பாக அவளின் தோளை தொடும்போது உடலில் ஒருவித நடுக்கம். அவனுக்கும் அப்படித்தானா என்று அறிந்து கொள்ள எதையோ பார்ப்பது போல் அவனை நோட்டம் விட்டாள். அவனும் வெகு மும்முரமாக சேலை தேர்வில் இறங்கியிருந்தான்.
அவளையும் மீறி அவளின் நினைவுகள் அன்று மலையகத்தில் நடந்த திருமணத்தையும் இப்போது நடக்கப் போகும் திருமணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தது. அதோடு தனக்காக இன்னொருவர் பார்த்து பார்த்து ஆடைகள் தெரிவு செய்வது, அவனை பிடிக்காத போதும் அவனின் அந்த அக்கறையான செயல் அவளுக்கு பிடித்துத்தான் இருந்தது. தாய் இருந்த காலத்தில் அவர் வாங்கி வருவதை அவள் உடுத்தி கொள்வாள். ராஜோடு இருந்த காலத்தில் ஓரளவுக்கு புத்தி இருந்தபடியால் முடிந்தவரை அவனுக்கு தான் சுமையாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் அவன் கூப்பிட்டாலும் அவள் அவனோடு கடைகளுக்கு சென்றது இல்லை. மகளோடு தனியாக சென்ற பிறகு தனக்கு தானே வாங்கி கொள்வதில் கண்ணியமாக காட்டும் விதமாக தரத்தையும் நெடுநாள் உழைக்குமா என்பதையும் கவனிப்பாளே தவிர இப்படி அழகாயிருக்குமா, எனக்கு பொருந்துமா என்றெல்லாம் அவள் யோசித்ததே இல்லை. இன்று தனக்காக அவன் பார்த்து பார்த்து வாங்குவது அவளின் மனதில் இருந்த தனிமை உணர்வை மெல்ல தட்டி சென்றது. கவி, இங்கே பார், இந்த மயில் வண்ண சேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உனக்கும் பிடித்திருக்கிறதா என்று ரவி கேட்கவும் அவளின் சிந்தனையில் அவனை பற்றி நல்லதாக எண்ணிக்கொண்டு இருந்ததில், எனக்கும் பிடித்திருக்கிறது. ஆனால் எதற்கு இவ்வளவு சேலைகள்? அதனால் இதனோடு எனக்கு எடுத்தது போதும், இனி உங்களுக்கு பார்க்கலாம் என்றாள் தன்னை மறந்து. முகம் மலர கண்களில் ஆர்வம் மின்ன அவளை பார்த்தான் ரவி. இவன் எதற்காக என்னை இப்படி பார்க்கிறான் என்று யோசித்தவளுக்கு சொன்னது நினைவில் வரவும் அவனை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இல்லையானால் உங்கள் மகள் என்னை விட்டு வைக்க மாட்டாள் என்று முணுமுணுத்தவள் அப்போதும் பதட்டத்தில் அவனுக்கு பிடித்த விதமாகவே உங்கள் மகள் என்று வார்த்தைகளை விட்டாள். ரவிக்கோ மனம் துள்ளியது. இவளை எப்படி மாற்றப் போகிறோம் என்று ஏங்கியவனின் ஏக்கத்தை அவளின் பேச்சு துடைத்தெறிந்தது. அவளின் மனதை மாற்றிவிடலாம் என்கிற நம்பிக்கை உண்டாக ஒரு கையால் மனைவியின் தோளை சுற்றி வளைத்து தன் தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அதை எதிர்பாராததில் கவி திகைத்து போனாள். இது கட என்றால் முணுமுணுப்பாக. தனியிடம் என்றால் பரவாயில்லையா என்கிற கேள்வியை தாங்கி அவன் விழிகள் அவளை பார்த்து சிரித்தது. இது என்ன இப்படி உளறி கொட்டி எப்போது பார்த்தாலும் இவனை மாட்டிக்கொள்கிறோமே என்று நினைத்து, விடுங்கள் என்றாள் மெல்லிய குரலில் தலையை குனிந்து. சின்ன சிரிப்போடு அவளை விட்டவன், இதையெல்லாம் எடுத்து வையுங்கள், மற்றவைகளோடு சேர்த்து மொத்தமாக பில் போட்டுக்கொள்கிறோம் என்று விற்பனையாளரிடம் சொல்லிவிட்டு, வா எனக்கு பார்க்கலாம் என்று மனைவியின் கையை பிடித்து ஆண்கள் பகுதிக்கு அழைத்து சென்றான். அங்கே சென்றவன் தனக்கான ஆடைகளை தேர்வு செய்வதற்கு அவசரம் காட்டவே இல்லை. அவளாக தெரிவு செய்யட்டும் என்று காத்திருந்தான். அவன் எதிர்பார்ப்பு புரிந்த போதும் இதுவரை ஆண்களுக்கு வாங்கி பழகியிராதவளுக்கு எதை எப்படி வாங்குவது என்று புரியவில்லை. அதை அவனிடம் சொல்லவும் பிடிக்கவில்லை. அதோடு எதற்கு அவனுக்கு நான் தெரிவு செய்ய வேண்டும் என்று மனமும் உரண்டியது. எனவே அமைதியாகவே நின்றாள். நேரம் கடந்த போதும் அவள் அசையாது நிற்கவே முகம் சுருங்க விற்பனையாளர் காட்டியதில் கைக்கு எட்டிய ஒன்றை எடுத்து கொண்டு வந்தான் ரவி. அதுவரை இருந்த உற்சாகம் வடிந்துவிட்ட அவன் முகத்தை பார்த்தபோது, எடுத்து கொடுத்திருக்கலாமோ, எனக்கு அவனே பார்த்து பார்த்து எடுத்தானே என்று தோன்றிய எண்ணத்தை நான் எடுத்து தர சொல்லி என்கிற வீம்பு வந்து அடக்கியது. எனவே எதுவும் பேசாது அவன் பின்னால் சென்றாள் கவி. அதன் பிறகு தேவையற்ற பேச்சுக்கள் இன்றி திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தாலி உட்பட ஒரு மௌனத்திலேயே வாங்கி முடித்தனர். முடிச்சு விழுந்திருந்த நெற்றியும் நெறித்த புருவங்களும் அவன் எதையோ தீவிரமாக சிந்திக்கிறான் என்று காட்டியது. என்ன என்று கேட்க தயக்கமாக இருந்ததில் அமைதியாகவே நடந்தாள். நேரமும் மதியமாகிவிட மதிய உணவை அங்கேயே முடிக்க எண்ணி உயர்தர ஹோட்டல் ஒன்றுக்கு கவியை அழைத்து கொண்டு சென்றான் ரவி. 2 கதிரைகள் எதிரெதிரே போடப்பட்டு இருந்த மேசையில் வெளிப்பக்கம் இருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டாள் கவி. தனக்கு நேர் எதிரே அவன் அமர்வான் என்று அவள் நினைக்க, உள்ளே தள்ளியிரு என்று சுவர் பக்கமாக இருந்த கதிரைக்கு அவளை மாற்றிவிட்டு
அவளின் அருகில் அமர்ந்து கொண்டான் ரவி. இருவரின் தோள்களும் உரசிக்கொள்ளும் நிலை. எதிரே 2 கதிரைகள் இருக்க அதில் அமர்வதை விட்டுவிட்டு எதற்கு இங்கே என்னை இடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் என்று சினமாக இருந்தது கவிக்கு. அவனோ வெகு சாதாரணமாக அவளுக்கு பிடித்த உணவை கேட்டு இருவருக்குமாக ஆர்டர் கொடுத்துவிட்டு அவள் புறம் திரும்பினான். அவன் தன்னை பார்க்கிறான் என்று உணர்ந்த போதும் கவனியாதவள் போல் அந்த ஹோட்டலை சுற்றி பார்வையை சுழற்றினாள் கவி. மேசையில் இருந்த அவள் கையை ரவி பற்றி கொள்ளவும் பாவனைகள் அனைத்தும் பறக்க திகைப்போடு அவனை திரும்பி பார்த்தாள் கவி. என்ன இது? பொது இடங்களில் எப்போது பார்த்தாலும் அநாகரிகமாக நடந்து கொள்கிறீர்கள் என்றாள் சூடாக. என் மனைவியின் கையை பிடிப்பதில் எந்த அநாகரிகமும் இல்லை என்று அழுத்திச் சொன்னவன், அது சரி, என்னை திட்டுவதற்கு மட்டும்தான் வாயை திறப்பேன் என்று உறுதி எதுவும் எடுத்திருக்கிறாயா என்று கேட்டான். அப்படியா நடந்து கொள்கிறேன் என்று யோசனை ஓடினாலும், கையை விடுங்கள், யாரும் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்றாள் கவி. அவளின் கையோடு சேர்த்து தன் கையையும் மேசைக்கு கீழே கொண்டு வந்து அவளின் விரல்களோடு தன் விரல்களை இறுக்கமாக கோர்த்து கொண்டவன் பிணைந்திருந்த கைகளை தன் மடிக்கு இடம் மாற்றி தன்னுடைய மறு கையால் அவற்றை தாங்கி கொண்டான். அவன் செயல் கவிக்கு பெரும் சங்கடமாக இருந்தது. என்ன இது என்று சினத்தோடு ஆரம்பித்தவளின் கண்களை நேராக பார்த்து, ஏன் கவி, என்ன உனக்கு பிடிக்கவில்லையா என்று ஆழ்ந்த குரலில் கேட்டான் ரவி. பேச்சு மறந்து அவனையே பார்த்தாள். அவனை அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்கிற கோணத்தில் அவள் சிந்தித்ததே இல்லையே. அவனை திட்டுவதற்கே அவளுக்கு நேரம் போதவில்லை. இதில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதிலை சொல்வது? அவளிடம் இருந்து பதில் இல்லாமல் போகவே, சொல்லேன் கவி என்று ஊக்கினான் ரவி. சட்டென்று மூண்ட சினத்தோடு, ஏதோ மிக நல்லவன் போன்று எதற்கு இந்த கேள்வியை கேட்கிறீர்கள்? எனக்கு உங்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த திருமணத்தை நிறுத்திவிடுவீர்களா என்று எரிச்சலும் ஏளனவுமாக கேட்டாள். அதை கேட்டவனின் முகம் உணர்ச்சிகளை துறக்க அவளை பற்றியிருந்த அவன் கை இறுகியது. அந்த இறுக்கத்தில் அவள் அவனை திரும்பி பார்க்க அதுவரை இணைந்திருந்த அவர்களின் கைகளிலேயே பார்வையை பதித்திருந்தவனும் அவள் முகம் பார்த்தான். அவன் விழிகளில் தெரிந்த வழிகளை கண்டவளுக்கு மனதுக்குள் பிசைந்தது. அவனை பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டாள். இது என்ன புதுவிதமான அவஸ்தை என்று தோன்றியது அவளுக்கு. மனம் நிறைய அவன் மீது கோபம் இருந்தது. ஆனாலும் அவன் விழிகளில் தெரிந்த வலியை கண்டதும் அவளுக்கு என்னவோ செய்தது. அவள் கையில் சிறு அழுத்தத்தை கொடுத்து, எதற்காகவும் இந்த திருமணத்தை நிறுத்த மாட்டேன் கவி, அது நடந்தே தீரும் என்று உறுதியான குரலில் சொன்னவன், ஆனால் உனக்கு நிஜமாகவே என்னை பிடிக்கவில்லையா என்று கேட்டவனின் குரலில் வேதனை நிறைந்து கிடந்தது. இப்போது ஏனோ அவளால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதற்காக அவனை தன் மனதுக்கு பிடித்திருப்பதாகவும் அவளுக்கு தோன்றவில்லை. அதோடு மகளுக்காக திருமணத்தை நடத்தும் அவனுக்கு அந்த கேள்விக்கான பதில் தேவையில்லை என்னும் அலட்சியமாக எண்ணியது அவள் மனம். பாவையின் அம்மாவாக இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்தவளால் ஒரு பெண்ணாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவே பாவை இல்லாவிட்டால் அவளை அவன் மனைவி என்று சொல்லியிருக்க போவதில்லையே. இந்த அக்கறை அனுசரை எல்லாம் அவளுக்கு கிடைத்திருக்க போவதில்லையே. ஆக அவனுக்கு அவள் தேவைப்படவில்லை. பிறகு எதற்கு இந்த கேள்வி என்று ஆத்திரம் வந்தது. உன்னை எனக்கு மிக மிக பிடிக்கும் கவி என்றான் ரவி ஆழ்ந்த குரலில். இது என்ன புதுக்கதை என்று எண்ணியவளின் இதழ்கள் ஏளனமாக வளைந்தது. என்னை பிடிக்குமா உங்களுக்கு? எத்தனை நாட்களாக? அந்த ஏளனம் குரலில் தொக்க கேட்டாள். நாட்களாக அல்ல, பல வருடங்களாக உன்னை பிடிக்கும். ஆனால் என்ன, உன்னை எனக்கு பிடிக்கும் என்பதை
இப்போதுதான் நானே அறிந்து கொண்டேன் என்றான் தன்மையாக. ஓ, உண்மையாகவா? பிறகு? இமைகளை உச்சிமேட்டுக்கே கொண்டு சென்று பொய்யாக வியந்தாள் கவி. என்னாலும் ஏளனமாக கதைக்க முடியும் கவி. ஆனால் இது அதற்கான நேரம் இல்லை என்று நினைக்கிறேன். அதனால் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேட்கிறாயா என்றான் ரவி. என்ன பெரிதாக சொல்லிவிடப் போகிறான் என்று அலட்சியத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கவி. மகளுக்காக உன்னை திருமணம் செய்வதாக தானே நினைக்கிறாய்? அவளின் மனதை படம் பிடித்து பார்த்தவன் போல் அவன் கேள்வி இருக்கவும், சட்டென திரும்பி பார்த்தவளின் விழிகளில் மெல்லிய அதிர்வு தெரிந்தது. அவளை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக சின்ன புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு, ஓவியை பற்றி தெரிந்ததும் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவள் இல்லாவிட்டாலும் உன்னைத்தான் திருமணம் செய்திருப்பேன் கவி என்றான் அவனுக்கே சொந்தமான ஆழ்ந்த குரலில். அவளின் விழிகளில் நம்பிக்கையின்மை தெரியவும், என்மேல் இருக்கும் வெறுப்பை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இதை நீ கேட்க வேண்டும் கவி என்று ஆரம்பித்தான் அவன். அங்கே மலையகத்தில் நம் திருமணம் பற்றி தெரிந்ததும் பள்ளிக்கூடத்தாலும் நிறுத்திவிட்டார்கள். நண்பர்களும் என்னை ஒதுக்கிவிட்டார்கள். வெளியே செல்லவே வெட்கி வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்த என்னை காஞ்சனா ஆண்டி தான் கொழும்புக்கு அனுப்பி வைத்தார். படிப்பு முடிந்து தொழிலை பார்க்க தொடங்கியதிலிருந்து கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி அம்மா வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். என்னால் முடியவில்லை கவி. அதற்காக உன்னை நினைத்து வாழ்ந்தேன் என்று பொய் சொல்ல விரும்பவில்லை. உன்னை விரும்பாத போதும் இன்னொரு பெண்ணோடு என்னால் வாழ முடியும் என்று தோன்றவில்லை எனக்கு. பிறகு அம்மாவின் தொடர் நச்சரிப்பு தாங்க முடியாமலும், நீ ராஜோடு அல்லது வேறு யாருடனமோ என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் சரையில் என்று அவனை திரும்பி பார்த்த கவியின் விழிகளில் இருந்த அனலில் அவன் பார்வை இணைந்திருந்த அவர்களின் கையை நோக்கி குனிந்தது. உன்னை பற்றி அறிந்து கொள்ளும் வரை அப்படி நினைத்திருந்தேன் என்று இறங்கிய குரலில் சொன்னவனின் கை அவளின் கையை அழுத்தியது. அவளை நிமிர்ந்து பார்த்தவனின் விழிகள் என்னை புரிந்து கொள்ளேன் என்கிற வேண்டுதலை அவளிடம் முன்வைத்திருந்தது. அவள் மீண்டும் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அப்படி நீ எங்கேயோ சந்தோஷமாக இருக்க நான் எதற்கு இப்படி இருப்பான் என்கிற கோபம்தான் தாரிகாவுடனான திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல வைத்தது. ஆனால் கவி, என்னால் எப்படி சொல்ல? அவளை என் வருங்கால மனைவியாக என்னால் பார்க்கவே முடியவில்லை. ஆனால் உன்னை எப்போதும் என் கையடைப்பிலே வைத்திருக்க வேண்டும் என்கிற வேகம் வருகிறது. ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிடிக்கவில்லை. நேற்று இரவு என்னால் அங்கே தூங்கவே முடியவில்லை. நான் சொல்ல வருவது உனக்கு புரிகிறதா கவி? என்னால் அங்கே தனித்திருக்க முடியவில்லை. நீ உன் அருகாமை எனக்கு வேண்டும் என்று மனம் துடித்து கொண்டே இருந்தது. அவளின் விழிகளை பார்த்து ஆழ்ந்த குரலில் சொன்னவனை ஏனோ அவளால் பார்க்க முடியவில்லை. கன்ன கதுப்புகளில் ஏறிய சிவப்பையும் அவளால் தடுக்க முடியவில்லை. தலையை குனிந்தவளின் பார்வையில் அவன் கைகளுக்குள் பாதுகாப்பாக சிக்கிக்கொண்ட அவளின் கரம் விழுந்தது. பாவையை பாதுகாக்க அவள் இருந்தாலும் அவளை பாதுகாக்க யாரும் இல்லையே என்று தனிமை துயரில் வாடியவளுக்கு அவன் பேச்சினால் மனதில் இதம் பரவுவதை தடுக்க முடியவில்லை. என் தேவை ஒரு பெண்ணாக இருந்தால் அதை மனைவியாக வரும் எவளிடமும் தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் எந்த பெண்ணிடமும் தோன்றாத உணர்வுகள் உன்னிடம் மட்டும்தான் தோன்றுகிறது. அப்போதுதான் புரிந்தது என் தேவை ஒரு பெண்ணல்ல, நீ என்றான் ரவி உள்ளத்தில் இருந்து. அதுவரை இணைந்திருந்த கரங்களையே பார்த்திருந்தவள் மெல்லிய அதிர்வோடு விழி விரிய அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் விழிகளோடு கலந்த அவன் விழிகள் ஒருவித எதிர்பார்ப்புடன் அவளையே பார்த்தது. அவளின் விளக்கத்தை கேட்ட பிறகு கோபம், குழப்பம் அல்லது கலக்கம்
அனைத்தும் முற்றாக தீர்ந்துவிட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும் மனதில் ஒருவித அமைதி குடிகொள்வதை அவளால் உணர முடிந்தது. தங்களை மறந்து பார்வையால் கலைந்து நின்றவர்களை மேசையில் வைக்கப்பட்ட உணவு தட்டுக்களின் சத்தம் கலைத்தது. சட்டென்று பார்வையை அகற்றி கொண்ட கவி கையையும் இழுத்து கொண்டாள். அதன் பிறகு எந்த பேச்சுக்களும் இன்றி மதிய உணவை முடித்தவர்கள் மகளையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றனர்.